நீ எந்த கடவுளையாவது கொண்டு போய் எனக்கு என்ன போச்சு. இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டின், நானும் இன்னொரு பாய் இருக்குது, எல்லா மதத்துக்காரங்கிறான். ஆனால் இதில் என்கிட்ட வந்து கிறிஸ்டினா முஸ்லீமா இந்துவான்றது தான் எனக்கு கணக்கு, மனுஷனான்றது தான் எனக்கு கணக்கு. அதனால் மனுஷனாக இருக்கிறவன் தன்னுடைய மனசை ஆராயணும். அதான் கடவுள் வழிபாடு. ஊரில் இருக்கிற கோயிலெல்லாம் சுத்தனா கடவுள் வழிபாடு. அதனால தான் செவ்வாய்க்கு ரொம்ப அழகாக சொன்னேன், டேய் கடவுள்ன்றது உலகம் ஃபுல்லாக தேடுற, எங்கேனா கண்டுபிடிச்சியா நீ? கண்டுபிடிக்கவே இல்லை. கடவுள்ன்றது ஒரு ஒளி, அந்த ஒளியை கண்டுபிடிக்கவே இல்லை. காடு மலையெல்லாம் சுற்றி செத்து போனியடான்றான். அதனால சொல்கிறான், ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கடிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி செத்தவன் எவ்வளோ என்னையே சொல்ல முடியலடா அப்படின்ட்டு. கடவுளை தேடி எவனோ கடவுளை பார்க்கலட்டானோ. சரிப்பா, இப்படி கடவுளை தேடி தேடி செத்து போயிட்டான், கடவுளை எப்படிடாப்பா காண்றது? அப்படின்னா உனக்குள்ளக்கிறான்டா. ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்திய கபாலம் ஏற்ற வல்லாறு விழுத்தரும் பலராவார் மேனியும் சிவந்திடும் மறுத்தரித்த பாதம் சிவசக்தி மேல சத்தியம் பண்ணி சொல்றா கடவுள் உனக்குள்ள தாண்டா இருக்கிறான்றான். இதுதான் கடவுள் வழிபாடு. மீதெல்லாம் மத வழிபாடு. கிறிஸ்டின் எதை சொல்ற? மதத்தை சொன்னிய தவிர கடவுளை சொல்ற மதம் தானே கிறிஸ்டின். கடவுள் கிறிஸ்டின் இருக்குதா? அவர் முஸ்லீம்னு சொல்றாரு. அவர் கடவுளைய சொன்னாரு, மதத்தை சொன்னாரு. இவர் இந்துன்னு சொல்றாரு, கடவுளைய சொன்னாரு, மதத்தை சொன்னாரு. அப்போ இதெல்லாம் மத வழிபாடு, கடவுள் வழிபாடு இல்லை. கடவுள் வழிபாடுன்றது உனக்குள்ளவே ஆராய்ஞ்சு உன்னை யாரும் தெரிஞ்சுக்கோ, அதான் கடவுள் வழிபாடு. கண்டிப்பா. இப்போ இந்த மதம் அதை பத்தி பேசுறதுனால அந்த கேள்வியில இருந்து ஒண்ணு சொல்லு, கேளு. இந்து மதத்துல தான் இந்த மறுபிறவிலாம் இருக்கு, மற்ற மதத்துலலாம் இது வந்து இதுக்கு இடமே இல்லை. இந்து மதத்துல வந்து ரொம்ப அறிவாளிகள் ஜாஸ்தி, உண்மைகள் ஆராய்ஞ்சவன் ஜாஸ்தி, தன்னையே அதில் அழிச்சிக்கணும் ஜாஸ்தி. அதனால உண்மைகளை தேர்ந்தெடுத்து சொன்னான். ஒன்று சொல்றேன்,